நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், ஏசப்பா நீங்கதான். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையினுடைய ஆழமான சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. என் சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. தேவனுடைய பிள்ளைகள் நாட்களில் பலவிதமான சோதனையினாலும் பலவிதமான பாவத்தினாலும் துன்பத்தினாலும் அவர்கள் விழுந்து போகிறதான பொழுது எதிரியாய் காணப்படுகிறதான பிசாசானவன் அதை கண்டு சந்தோஷப்படக்கூடும். ஆனால் அந்த மகிழ்ச்சியானது, அந்த சந்தோஷமானது தற்காலிகமானது என்பதை தீர்க்கதரிசியாகிய மீகா மிகவும் அழகாக இங்கே எச்சரித்து அவர் கூறுகிறார். நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு அறிக்கை இங்கே செய்கிறார். இது ஒரு மனிதன் தன்னுடைய பலவீனத்தை ஒப்புக்கொள்வதோடு தேவனுடைய கிருபையால் மீண்டும் மீண்டெழும்பி நம்பிக்கையும் அங்கே வெளிப்படுத்துகிறார். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். தோல்விகளோ அல்லது ஒரு வீழ்ச்சியோ வாழ்க்கையின் முடிவு ஒரு நாளும் அல்ல. தேவனுடைய கரங்களை ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டு மீண்டும் எழுவதற்கு எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு நிச்சயம் முடியும். அவர் சொல்லுகிறார், நான் இருளிலே உட்கார்ந்திருக்கிறதான பொழுது. இருள் என்பது துன்பம், வாழ்க்கையில பலவிதமான மனசோர்வுகள், தனிமை நிறைந்த ஒரு வாழ்க்கை, பலவிதமான வியாதிகள், பலவீனங்கள், தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தூரமானது போல ஒரு வேலை தோன்றும். இப்படிப்பட்ட காலங்களை இருள் நிறைந்த காலமாய் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உண்டாகிறதான பொழுது அவர்கள் அநேக நேரங்களில் திகைத்து போய் என்ன செய்வதென்று அறியாமல் பலவிதமான வேதனையோடு கூட அமர்ந்திருக்க நேரிடும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். மனிதர்கள் அல்லது சூழ்நிலைகள் உங்களை முற்றிலுமாய் கைவிடலாம். கர்த்தர் தாமே இருளை நீக்கும் வெளிச்சமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்படுவார். அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டியாக, ஒரு நம்பிக்கையின் ஆதாரமாக, ஒரு மீட்பராக உங்கள் வாழ்க்கையில செயல்பட அவர் போதுமான தெய்வமாய் காணப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளையோ பலவிதமான பின்னடைவுகளையோ அல்லது இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டான பொழுது ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக காணப்படும். சத்ருவாய் காணப்படுகிற மனிதர்கள் உங்களை பார்த்து பலவிதமான ஏளனமான வார்த்தைகளை சொல்லி உங்கள் மனதை துன்பப்படுத்தலாம். ஆனால் உங்கள் முடிவு தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறது. இருள் சூழ்ந்த காலங்களில் மனிதனுடைய உதவியை நீங்கள் நம்பாமல் வெளிச்சமாய் காணப்படுகிற கர்த்தரையே முழுமையாக நம்பி முன்னோக்கி கடந்து செல்லும்படியாக இந்த காலை பொழுது தேவனுடைய கரத்திலே உங்களை ஒப்புக்கொடுங்கள். தீர்க்கதரிசி சொல்கிறார், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாயிருந்து நீங்கள் எந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தர் அறிகிறார். அவைகளிலிருந்து இருளாய் காணப்படுகிற உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் இந்த நாட்களில் வெளிச்சமாய் மாற்ற அவர் போதுமான தெய்வம். அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பாதையை நடத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கின்ற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறந்துதான் இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நான் நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசினீங்க. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இருள் போன்ற சூழ்நிலையில மனிதர்கள் நாட்களை காணப்படுகிறார்களே, என் தகப்பனீர் அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து இருளை அகற்றி வெளிச்சமாய் ஒரு சந்தோஷத்தின் பாதையில, ஒரு மகிழ்ச்சியின் பாதையில என் தகப்பனின் ஒவ்வொருவரையும் எழுப்பி நீர் வழி நடத்துவீராக. இதை வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு குறைகள் சொல்ல, காயங்களை ஆட்ட இங்கு யாரும் இல்லை. அக்கம் பக்கம் ஆட்கள் உண்டு குறைகள் சொல்ல,
உலகில் உம்மை அன்றி எனக்கு யாரும் இல்ல, மருந்தாய் யாரும் இல்ல, உண்மையாய் யாரும் இல்ல. உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில், உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில், உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில், உதவிட உம்மையன்றி யாரும் இல்லை இந்த உலகத்தில். நாம் விழுந்தாலும் எழுந்தாலும் நீங்கதான், நான் சிரித்தாலும் அழுதாலும் நீங்கதான், ஏசப்பா நீங்கதான்.